ஓம் சக்தி. நாம இப்போ நேபாளத்துல இருக்கிற 2வது சக்தி பீடமான கண்டகி சாண்டி தேவியை பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். போக்ராவிலேருந்து ஜாம்சன்ற ஊருக்கு நாங்கள் வந்து போகிறோம். ஃப்ளைட்டு மேக்ஸிமம் இதில் வந்து போனீங்கன்னா ஒரு 15 பேர் தான் உட்கார முடியும். 15-20 பேர் அவ்வளோதான். கரெக்டாக இந்த ஃப்ளைட்டு ஜாம்சன்ல இருந்து இங்கே வரைக்கும் 20 நிமிஷம் எடுக்குது. இங்கிருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க சக்தி பீடமான கண்டகி தேவியை பார்க்க போறோம். ஓம் சக்தி. நாம இப்போ 51 சக்தி பீடங்களில் ஒன்றான கண்டகி சாண்டி தேவியை பார்க்க போறோம். எனக்கு இடது பக்கம் தெரியுது பாத்தீங்களா, இதுதான் காலா நதி. அதாவது காலா என்றால் கருப்பு நிறம் என்று பொருள். இந்த நதி பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கு. கோசி மற்றும் காக்ரா ஆறுகளுக்கிடையே பாயும் கண்டகி ஆறு கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் உயரத்துல இருக்குங்க. அன்னபூர்ணா, தௌலகிரி மற்றும் மனசலு கொடி முடிகளிலிருந்து இந்த ஆறு உற்பத்தி ஆகிறது. கண்டகி ஆறு அல்லது நாராயணி ஆறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கண்டகி ஆறு நேபாளத்தின் மிக முக்கியமான ஆறு. இந்த கண்டகி ஆறு துணை ஆறாக இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் சோன்பூரில் கங்கை ஆற்றுடன் கலக்குது. நேபாளத்தில் காளி கண்டகி ஆற்றில் கிடைக்கும் சால கிராமத்தை வைணவ சமயத்தினர் திருமாலின் அம்சமாக கருதி பூஜையில் வைத்து வழிபடுகின்றனர். நேபாளத்திலிருந்து முக்திநாத் கோவிலின் அடிவாரத்திற்கு ஹெலிகாப்டர் வசதியும் இருக்குங்க. ஒரு வழியாக முக்திநாத் வந்துட்டோம். காரெல்லாம் அங்கே தான் நிப்பாட்டணும். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் மேலே போனோம். குதிரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இருக்கு, ரொம்ப சளியாக தான் இருக்கு. குளிர் நல்லா இருக்கு. தெரியும், வெயிலும் இருக்கு. வெயில் இருக்கு. அதுக்கு மேல குளிரும் இருக்கு. பயங்கரமா இருக்கு. இதான் பாதை கட்டப்பட்டான்னு இருக்கு. முக்திநாத் கோவிலின் அடிவாரத்தில் பக்தர்கள் தங்க நிறைய ஹோட்டல்கள் இருக்குங்க. என்னடா இது முக்திநாத்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. முக்திநாத் கோவில் படியேற வழியில தான் இந்த சக்தி பீடம் அமைந்திருக்கு. வந்தாச்சு கோயிலுக்கு.
முக்திநாத் கோவிலும் சக்தி பீடமும் அமைந்துள்ள கோவிலின் வாசலை பாருங்க. குதிரையில் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படிக்கட்டில் தான் போனோம். காலா கண்டகி தேவி 51 சக்தி பீடங்கள்ல ஒன்றானது. இது முக்திநாத் மலையின் அடிவாரத்தில் தாங்க இருக்கு. சக்தி பீடத்தில் கண்டகி நதியில் இருக்க கண்டகி தேவி அவங்கள பார்க்க உள்ளே போகிறோம். வாங்க. ஓம் ஓம். 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒன்று. வாய்ப்பகுதி விழுந்ததாக கருதப்படுது. இதோ பாருங்க, சால கிராமம் கல்லும் இருக்கு. அதன் அருகிலேயே அம்பாலோட வாய்ப்பகுதி அல்லது கன்னம் விழுந்த இடமாக வணங்கப்படுது. நிறைய பேருக்கு முக்திநாத் தேவனை பார்ப்போம். பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே திரும்பி போயிடுறாங்க. இங்க இருந்து போற வழி, முக்திநாத்ல இருந்து போற வழிதான் ஒரு 5 நிமிஷம் கூட இல்ல இந்த சக்தி பீடம். அங்கிருந்து இப்படியே நடந்தே வந்தாலும். ஆமா, சக்தி பீடம் யார் வந்தாலும் இந்த பெருமாளை பார்த்துட்டு அப்படியே அம்பாலோட 51 சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த கண்டகி சாண்டி தேவியை தரிசிக்க மறந்துடாதீங்க. बर्मा आके यहाँ तपस्या कर रहे हैं। ओके। तपस्या के वही तपस्या करते वक्त जाके बस वही पानी में, पानी के ऊपर वही ज्वाला बोलता है। उन्हीं का देन है वो ज्वाला। ओके ओके। इसलिए उसको बोलते हैं बर्मद्वीप। बर्मद्वीप। हाँ, बर्मद्वीप। ज्वालामुखी। ज्वालामय। ओके, बर्मद्वीप। அதெல்லாம் இருக்கு. இப்போ வேலை நடக்கிறதுனால சாமியோட முகத்தை எல்லாம் மூடி இருக்காங்க. சித்தபெருமான் இருக்காங்க. ஜுவாலாமுகின்றது இருக்காங்க. அங்க இருக்கிறதாக சொல்றாங்க. இப்போ ரெனோவேஷன்னால இல்லை. தேவர்கள் யாகம் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு நெருப்பு ஜுவாலை இங்க விழுந்து தண்ணிக்கு நடுவுல விழுந்துதான். தண்ணியில விழுந்து அந்த நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் ஜுவாலாமுகி அப்படின்னு சொல்றாங்க. படிக்கட்டு ஏறும்போது நாங்கள் அந்த குதிரையில் வந்துட்டோம். இப்போ இறங்கும்போது ஈஸி தானே இறங்கிட்டு இருக்கோம். ஓம் நமோ நாராயணாய. எப்படின்னா காரில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரணும். நடந்து வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு, இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். சில பேர் குதிரையில் போவாங்க. நாங்கள் போகும்போது குதிரையில் போனோம்ல, அது இப்படி தான் போகணும். இங்கே போய் அங்கே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து ஒரு 50 படிக்கட்டில் ஏறி கோயிலுக்கு போயிடலாம். ஆனால் நடந்து போகிறவங்க இந்த ஸ்டெப்ஸ் தான். இதுவும் ஈஸியாக தான் இருக்குது. இங்கே ரொம்ப கஷ்டமே கிடையாது. நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். படி பார்த்தீங்கன்னா ஒரு 100 படி இருக்கு. ஆமாம், அவ்வளோதான். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணலாம்.